ஸ்தோத்திரம். எல்லோரும் ஒரு நிமிடம் தொடக்க ஜெபம் ஏறெடுப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றி ராஜா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை கூடி வர செய்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இயேசுவே நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர்கள் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின என் தேவன், வாக்கு மாறாத என் தேவன் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறீங்க. இந்த வேளையில் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே அந்த பில்டிங்காய் செபிக்கிற இந்த ஜெபங்களிலே ஆண்டவரே உம்முடைய கரமிருந்து எங்களை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் அளிக்கப்படுவதாக உம்முடைய பரிசுத்தத்தின் வல்லமையிலும் உம்முடைய சித்தத்திலும் நாங்கள் செபிக்க வேண்டும். எங்களை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் கிரீசர் எல்லா சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, அதன் கிரியைகள் அளிக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய வரக்கூடிய ஜனங்களை தடைகளை நீக்கி இந்த வேலையிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக. தடைப்பட்டு இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. உம்முடைய வல்லமை ஆளுக செய்யட்டும். ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகளையும் செபாவிலே நிரப்புங்க. ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே துதி ஆராதனையை ஆசீர்வதிங்க. துதியின் ஆவிலே நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவான் என்று சொன்னீர். உடைய துதியின் ஆவியினாலே நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே யோசுவாவை ஆண்டவரே உடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்புனீங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் உடைய ஊழியர்களை நிரப்புனது போல இந்த நாளில் நிரப்புங்க. உடைய சித்தத்தின்படி நாங்கள் துதிக்கவும் செபிக்கவும் உம்மை ஆராதிக்கும் உடைய கிருபை பாராட்டுங்க. எங்கள் பலவீனங்கள் மீறுதல் குற்றங்களை மன்னித்து உடைய கிருபையிலே நடத்துவீராக. உடைய கிருபையை நோக்கி பார்த்து காத்து கொண்டு இருந்து நடக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையிலே நடத்துங்க. ஜெப வேலையை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே ஒரு பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீ நூதன சாலோமில் சேர்த்திடுவீங். நிரப்பினிதம் நடத்துகிறீ நூதன சாலோமில் சேர்த்திடுவீங். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். ஆமென். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கோ மலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கோ மலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு
இனம் புரியாத ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம். ஏனென்றால் தேவன் இருக்கும் இடத்துல எப்போதுமே ஒரு சந்தோஷம் உண்டாகும். எவ்வளோதான் நெருக்கம் இருக்கட்டுங்க, எவ்வளோதான் கண்ணீர் இருக்கட்டுங்க, ஆனால் தேவன் நம் மத்தியில் வந்துட்டால் அந்த இடத்துல ஒரு நம்மளை புரியாத ஒரு இனிமையானது, ஒரு அமைதியும் இருக்கும், ஒரு புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் தேவன் இருக்கும்போது, ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த வாசனை நமக்குள்ளே வரும்போது நம்மளை அறியாமலேயே ஒரு சந்தோஷம் வரும். நம்மளை அறியாதமே ஒரு தேவனை ஆராதிக்கணும்னு தோணும். நம்மளை அறியாமலே நம்மளுடைய பாவ உணர்வுகளை நம்மளை கண்ணீரோடு அழுக சொல்லும் ஆண்டவர் முன்னாடி. ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்துட்டாருன்னா எப்படி ஒரு மெழுகுவத்தி நெருப்பு முன்னாடி போகும்போது உருகுமோ அதுபோல் நாம் உருக ஆரம்பிச்சிருவோம். நம்ம பாவங்களை அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுபோல தான் சகேவியை பார்த்து ஆண்டவர் நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லும்போது சகேவை பார்த்து ஆண்டவர் சொல்லவே இல்லை ஏன்னா எல்லாரும் பாவின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சகேவை என்ன பண்ணா, தன்னுடைய பாவங்களை ஒவ்வொன்றும் அறிக்கை பண்ணுறான். அப்படியே ஆண்டவர் யார்கிட்ட அநியாயமாக வாங்கியிருந்தா நாளை தனியாக திருப்பி கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் வந்தாலே நடந்துடும். ஆண்டவர் நம்மக்கிட்ட இங்கே துதிக்கும்போது ஆண்டவர் 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடினாலும் நாங்கள் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருந்தவர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஒருவேளை இங்கே அதிக ஜனத்தை பார்க்க முடியாமல் இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல் தவறாத ஒரு தேவன். என் நாமத்தில் நீங்கள் 2 பேர் 3 பேர் கூடினாலே நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர். நம் தேவன் பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத ஒரு தேவன். வான பூமி ஒளிந்து போய் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று சொன்ன ஒரு தேவன் எத்தனை அதிகமான அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறார் பாருங்க. சங்கீதம் 138 சொல்றாரு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் அவர் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். அப்போ நம்ம நடுவில் யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். நான் இதில் பேச வரல, ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தான், நான் இங்கே தான் இருக்கிறேன், நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்கள் எப்போவோ நீதிமான்களை நோக்கி கொண்டே இருக்குமா? நீதிமான்கள் ஏன்னா இன்னொரு பேர் இருப்பாங்களே, எப்போதும் அவர் கண்கள் நீதிமானை நோக்கி கொண்டே இருக்கிறதா. இன்னொரு சொல்ல அக்கிரமக்காரருடைய துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரருடைய அகங்காரத்தையும் அந்த காரத்தில் பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரா, அதை பார்க்க மாட்டாரா. ஆனால் நீதிமான்களை எப்போதும் பார்த்து கொண்டு இருப்பாரா. அதில் பெரிய ரகசியம் இருக்குது. ஏன் துன்மார்க்கரை பார்ப்பதில்லை? அதில் ஒரு வார்த்தை எடுத்து போனால் அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. அதில் இப்போ விளக்கங்களை பார்த்தா நிறைய இருக்குது. ஆனால் நீதிமான்களை யாருன்னா கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ஒவ்வொருவரையும் அவர் எப்போது நோக்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்காங்க. அவர் என்ன கேட்பார்கள், எப்படி ஜெபிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன உதவி நான் செய்யணும் அப்படின்னு அவர் செய்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த ஜெபத்தை கூட அவருடைய பலத்திலே அவர் வல்லமையிலே நடத்தும்படியாக இன்னொரு பாடலை பாடலாமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே என்ற ஒரு பாடலை பாடுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியு, அன்பினால் இன்று அலங்கரியு. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை
தகர்த்தெறிய வாருமையா, ஐயா தகர்த்தெறிய வாருமையா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, இப்போ சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. வேலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, வேலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஐயா ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ, ஐயா என்னாலும் ஏங்க செய்யோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நாம் துதிக்கும் போது நம் மத்தியிலே நம்ம துதி எப்படி வேணா இருக்கலாம். ஒருவேளை ஒரு குழந்தைகள், இப்போ பிறந்த குழந்தைகள் கூட தன் தகப்பனை தாயை பார்த்து ஆரம்பத்தில் பாடும்போது சில நேரங்கள் என்ன பண்ணோம், வார்த்தைகளே சரியாக வராது. ஆனாலும் மற்றவங்களுக்கும் நான் எப்படி பேசுன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய இப்போ தகப்பனுக்கும் தாய்க்கும் தன் பிள்ளையினுடைய அந்த பேச்சில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். பேச தொடங்கிருச்சு, பேசாத பிள்ளை தொடங்கிருச்சு, பாடாத பிள்ளை பாட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அதைத்தான் அவர் கவனிப்பார். நம்ம எப்போவுமே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யாராவது பேசினோன்னா அதில் என்ன குறை இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது அதில் என்ன நிறைவு இருக்குன்னு பார்ப்பார். நம்மளுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நம்மளை பார்த்தோன்னா இந்த பிரதர் சரியாக பாடவே மாட்டார், இந்த ஊழியர் நல்லா பிரசங்கமே பண்ண மாட்டார், இவங்க நல்லா ஜெபிக்கவே மாட்டாங்க. இப்படி இதெல்லாம் நம்ம எடுத்ததை நம்ம அதை தான் பார்ப்போம். ஆனால் தேவன் பார்க்குறது இவங்களுக்குள்ளே இருக்கிற என்ன விசேஷமான காரியங்கள், அதை தான் செலக்ட் பண்ணுவார். ஆண்டவர் பார்க்குற பார்வை அப்படிப்பட்டது. ஏன்னா நம்மலாம் ஊழியத்துக்கு ஆள் எடுக்கணும், நல்லா படித்தவங்க செலக்ட் பண்ணி நல்லா தெளிவாக எல்லாம் டேலண்ட் இருக்கிறவங்கள பார்த்து தான், அதெல்லாம் இன்னும் கூட சில எக்ஸாம் மாதிரி கூட வச்சு நல்லா இருக்கு, நல்லா பைபிள் ஸ்டடி எல்லாம் படித்து தான் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது பேதுரு யோவானெல்லாம் அழைக்கும்போது, நீ பைபிள் ஸ்டடிலாம் படிச்சிருக்கிறியா, நல்லா படிச்சிருக்கிறியா, நல்லா இருக்கிறியா, உன் வசதி இருக்குதா, இதெல்லாம் பார்க்குற தேவன் அல்ல. நம் தேவன் பார்க்கறது நம்முடைய உள்ளங்களையும் உள்ளத்திலிருந்து வருகிற உண்மையான துதியும் அதுதான் அவர் பார்க்கிற விலையேற பெற்றது. ஆனால் உள்ளத்தில் அந்த கள்ளம் கபடு இல்லாமல் அந்த பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த இருதயத்தோடு தேவனை துதிக்கும் போது தேவன் நம் நடுவில் அந்த துதிகள் தான் அவளுக்கு பிரியமானது, அதுதான் அவருக்கு நறுமணமானது. ஹல்லேலூயா. ஒருவேளை அழகாக பாடலாம், அழகாக மியூசிக் போடலாம், நல்லா டேலண்டாக பேசலாம், ஆனால் உள்ளத்தில் அந்த தேவனுக்கு பிரியமல்லத அந்த குறைவுகள், வெறுப்புகள், கசப்புகள் இதெல்லாம் இருந்து தேவனை துதித்தா நிச்சயமாக அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். அந்த பரிசுத்த அவர் பார்க்கிற விதமாகவே நான் பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் மாத்திரம் இல்லை, அவருடைய சேனைகளும் இங்கே தான் இருக்கிறது. அவருடைய சேனைகள், அவருடைய பரலோகத்தினுடைய இந்த சேனைகள் இங்கே பார்த்து கொண்டு இருக்குது. இங்கே என்ன ஒரு கூட்டம், எப்போ பார்த்தாலும் டெய்லி சாயங்காலம் 6 மணி ஆனால் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் நம்ம இங்கே அல்லேலூயா அல்லேலூயான்னு அழகாக ஆராதிக்கிறோம், அல்லேலூயா என்று ஆராதிக்கிறோம் தேவ தூதர்கள். ஆண்டவர் அதை விட்டுட்டு இங்கே எங்கே போகிறாரு ஆண்டவர்னு அநேக தேவ தூதர்கள் பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இங்கே துதிக்கிறோம், நம்ம துதியை விட்டுட்டு நேரம் எங்கேயோ போகிறாரு. எங்கே போகிறாரு? இந்த சிறு கூட்டத்தை பார்க்கவா போகிறாரு, இவர்களை பார்க்கவா போகிறாரு? ஏன்னா அவர்களெல்லாம் பிள்ளைகள் அல்ல, நாம் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியங்கள் பாருங்கள். எவ்வளோ கோடான கோடிகள் தெய்வ தூதர்கள் துதிக்கும் போதும் பாடும்போதும் விட்டுட்டு அவருடைய பிள்ளைகளுடைய துதியில் அவர் பிரியப்படுகிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வேளையில் நம் துதிகளின் மத்தியில் நம் மத்தியில் இருக்கிற தேவனை இந்த வேளையில் கூட இந்த ஜெபத்தை ஆண்டவருடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் அப்படியே வார்த்தையினாலும் இந்த வேளையில் இந்த எந்த நோக்கத்துக்காக இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கும்படியாகவும் இதற்காக இந்த ஜெபத்தை தொடங்கி இருக்கிற இந்த ஜெபத்தினுடைய நோக்கமும் திட்டமும் பரிபூர்ணமாக நடத்தும்படியாகவும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் இந்த ஜெபத்தில் அவருடைய வல்லமை ஆளுகை செய்யும்படியாகவும் உங்களில் ஒருவர் ஆவியில் ஏவப்பட்டவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி ராஜா. இயேசுவே நன்றி. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருப்பதற்காய் நன்றி ராஜா. இயேசுவே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ராஜா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ராஜா. நன்றி ராஜா. அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாலை வேளையில் அப்பா இந்த 20வது நாளில் தகப்பனே எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு கொடியான கோடி நன்றி ராஜா. அப்பா, எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருப்பதற்காக உமக்கு கொடியான கோடி நன்றி ராஜா. இந்த வேலையில் அப்பா கட்டுமான பணிக்காகவும் பாதத்தில் வருகிறோம். அந்த பணி நின்று இருக்கிறது நீ அறிந்திருக்கிறீர் ராஜா. அது எதற்காக என்று நாங்கள் அறியோம் தகப்பனே. எல்லாவற்றும் அறிந்த தேவன் தகப்பனே. தேவையான பண காரியங்களை அப்பா நீர் பரத்திலிருந்து கொடுக்கிற தேவன் இந்த வேலையில் கொடுத்து அப்பா அந்த காரியங்கள் நடக்க வழிகளை திறந்து கொடுங்க ராஜா. அப்பா, இதுவரைக்கும் அநேக பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள் அப்பா. அந்த குடும்பங்களை அப்பா நீர் அப்பா கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு கொடுத்தார்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற ராஜா. அதற்காக உமக்கு கொடியான கோடி நன்றி ராஜா. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் தகப்பனே. இந்த வேலையில் அப்பா அந்த கட்டுமான பணிக்காகவும் பாதையில் வருகிறோம். நீர் அப்பா கொடுக்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் தகப்பனே. உன் பாதத்தில் வந்து தகப்பனே கேட்ட வேலையில் அற்புதங்கள் செய்த தேவன் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ராஜா. அற்புதரே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேலையிலும் கூட அப்பா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி வந்து பட்னியாக கிடக்கிற வேலையில் தகப்பனே கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்கு கொடுத்த தேவன் தகப்பனே. இந்த வேலையில் அப்பா பாதத்தில் வருகிறோம். நீர் அப்பா அந்த குறைகள் எல்லாம் நீக்கி தகப்பனே நிறைவாகி தகப்பனே எல்லா காரியங்களுக்கும் தேவையான பண காரியங்களை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் சிமெண்ட்டுக்காக கொடுத்திருக்கும் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துங்க ராஜா. இப்படி செய்ய போக கிருபைக்காக உமக்கு கொடியான கோடி நன்றி. இந்த வேலையிலும் கூட அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அபிஷேகத்தில் நிரம்பி தகப்பனே ஜெபிக்கவும் அப்பா அந்த பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை இறங்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே. இந்த வேலையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்றி தகப்பனே நீர் ஜபிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க வழிகளை திறந்து கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா. இப்படி செய்ய போக கிருபைக்காக உமக்கு கொடியான கொடி நன்றி. துதி கன மகிமை எல்லாம் நீ ஒருவருக்கே இருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்வோம். ஆண்டவரே ஜெபத்தை கேட்டீரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். அந்த படம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு உடையவரே
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் என்னையெல்லாம் கேட்டவரெல்லாம் இன்று நிறைவேற்றுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் மேகளெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே மேகளெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் ஹல்லேலூயா 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 நம் ஆலயம் கட்டும்படியாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்தை கட்டும்படியாக இதுபோல் ஆலயத்தை கட்டும்படியாக ஆண்டவர் ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே செருபாபேலை பார்த்து யார் மூலியமாக பேசுகிறாருன்னா ஆகாய் தீர்க்கதரிசியை வைத்து அங்கே அவரிடத்தில் பேசுகிறார். அங்கே இருக்கிற ஆசாரியனாகிய யோசுவாவோட இந்த தீர்க்கதரிசியை ஆகாய் வந்து பேசுகிறார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டப்படுகிற இது 3வது ஒரு ஆலயம், செருபாபேலால் கட்டப்படுகிற ஒரு ஆலயம். ஆனால் இந்த ஆலயம் கட்டும்படியாக அவர்கள் இருக்கும்போது அவர்கள் எப்படி இருந்தார்னா சில நேரங்களில் திடனற்று போயிருந்தார்கள். ஏன்னா என்னால் இப்படி இதை கட்ட முடியும், அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு திடனற்று போய் இருந்தார்கள் என்று பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதில் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆகாய் 2:3 இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது அது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வைக்கு ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஏன்னா இந்த செருபாபேலும் அந்த ஆசாரியனாகிய யோசுவாவும் எப்படி இருந்ததுன்னா, முந்தின ஆளும் எவ்வளோ பெரிய பொன்னினாலும் தங்கத்தினாலும் வெள்ளினால் அப்படி தங்கத்தினால கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக, விசேஷமான ஒரு ஆலயமாக இருந்தது. நம்ம கட்டுகிற ஆலயம் வந்து எப்படி இல்லைன்னா, அந்த ஆலயத்தை பார்த்தவங்க இந்த ஆலயத்தை பார்க்குறது இது ஒன்றுமே இல்லாத போல இருக்கிறதே. அதை தான் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லாத போல் காண்கிறது அல்லவா? பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியுதான் அது. அப்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்?
எப்படிப்பட்ட ஆலயம் இருந்தது, இது என்ன இப்படி அப்படின்ற மாதிரி பார்வைக்கு இருந்ததான். ஒருவேளை நம்ம இங்கே ஜெபிக்கும்போது ஒருவேளை இது என்ன ஆலயம், இவ்வளோ பெரிய ஆலயத்தை இப்படி கட்டும்போது இது எப்படி இது ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி இதாகுது, ஒன்றும் புரியலையே, ஒரு மாதிரி தொடங்கும்போது வேகமாக தொடங்குனது அப்படியே போன மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களில் யாரும் சிலர் நினைக்கலாம். அநேகர் கேள்வி கூட கேட்கலாம். ஆனால் இது நாம் கட்டுறதுனா தான் யோசிக்கணும். கர்த்தரால் கட்டப்படுகிறது, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. அதைத்தான் அந்த ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு செருபாபேலோட பார்த்து ஆசாரியனாகிய யோசுவாவை நோக்கி இந்த தீர்க்கதரிசி பேசுகிறார். அதனால் நாளில் பாருங்கள், ஆனாலும் செருபாபேலே திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜாதிகளே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். என்ன சொல்கிறாரு? வேலையை நடத்துங்கள்னு சொல்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் திடனற்று போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் அங்கே பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் பண்ண வேலையை நீங்கள் தொடங்குங்க, ஆனால் முடிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒருவேளை இது எப்படி நடக்கும்? நம்முடைய கண்களுக்கு எப்போவுமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வை என்பது வேறு. ஏன்னா இந்த செருபாபேல் கட்டுற ஆலயத்திலும் அநேக திடனற்று போய் இது எப்படி ஆகுன்ற ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அவர் கட்டும்போது அவ்வளோ ஈஸியாக அதை கட்டில. அப்படிப்பட்ட இல்லை, தீர்க்கதரிசியின் மூலியமாக ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லிட்டா நிச்சயமாக அது கட்டி முடிக்கப்படும். ஏன்னா கட்டுகிறவர் நாமல் இல்லை. அதான் வேதவசன சங்கீதம் 127:1 கர்த்தர் கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. அப்போது கர்த்தர் கட்டுவார்னா அதை தடுக்க ஒருவராலையும் முடியாது. ஹல்லேலூயா. அவர் கட்டுவது எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம யோசனைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அவர் நடத்துதலே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் ஆண்டவர் அந்த தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் யார் வேணால் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தாலும், இப்போ யார் நம்மளை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் ஒருவர் நம்ம பட்சத்தில் இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை இந்த உலகமே நம்ம பட்சத்தில் இருக்கலாம், கர்த்தர் நம்ம இடத்துல இல்லைன்னா, நம்ம பட்சத்தில் என்ன எல்லாமே பூஜ்யம்தான். இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் மாயையாக மறைஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர், நிலையானவர், மாறாதவர், கைவிடாதவர். அவருடைய நாமத்துக்கு அப்படியே ஆலயத்தை கட்டும்போது அந்த செருபாபேலுக்கு இருந்த திடனற்ற நிலையும் ஆசாரியனுக்கு இருந்த திடனற்ற நிலையும் ஜனங்களும் அப்படியே ஜனங்களை பார்த்தும் ஆண்டவர் பேசுகிறார். ஜனங்களும் ஒரு மாதிரியாக இருந்தாங்க, ஆசாரியனும் அப்படி இருந்தாப்புல. ஆனால் திடனற்று போகாதபடி இருங்க, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வேலையில் உற்சாகத்தோடு ஜெபிப்போம். ஏன்னா கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். இந்த அடையாளம் பெரிய ஒரு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது ஜெபிக்கலாம் இந்த ஆலயத்துக்காக. இன்னொரு ஏவப்பட்டவங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகள் மதியில் வாசம் செய்கிறவரே மக்கள் நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. இந்த 20ஆம் நாளில் ஆண்டவரே அப்பா ஜெபிக்க முடியாது நாங்கள் கூடி வந்துக்கிறோம் சுவாமி. அதற்காக மக்கள் கோடி 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா காரியங்களும் கர்த்தர் தடைகளாக இருந்தாலும் சுவாமி, என் கர்த்தருடைய பார்வைக்கு ஆண்டவரே அது விசேஷமானது தகப்பனே. இந்த வேலையில் தகப்பனே இந்த கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிற தகப்பன், நாங்கள் ஜெபிக்கும் போதில் கர்த்தாவே நீ வானத்தை திறந்து இவ்வளவாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்களா ராஜா. அதற்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா கட்டுமான பணிக்கு இருக்கிற எல்லா கட்டுகளும் தடைகள் எல்லாம் நீங்கள் உடைங்க சுவாமி. அதுக்கு எழும்புற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் தகப்பனே. அவன் தேவன் தாமே ஆண்டவரை ஏற்ற வேலையில் கர்த்தாவே ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் ராஜா. நீங்கள் செய்ய போகிறதுக்காக மக்கள் நன்றி ராஜா. எத்தனையோ மனுஷர்கள் ராஜா நன்மைகள் பெற்றுக்கொண்டுக்கிறாங்க ராஜா. அந்த மனுஷர்களெல்லாம் ஆசீர்வாதிங்க தகப்பனே. அவங்கள உள்ளவங்களெல்லாம் பேசுங்க தகப்பனே. அப்பா கொடுக்க முடியாது உதவி செய்யுங்க அப்பா. கோடி கோடி பணங்களை வைத்து கொண்டுங்கிற இருதயங்களை பேசுங்க சுவாமி. அப்பா
கர்த்தருக்காக கொடுக்கும்போது ஒருவன் ஆண்டவரே அப்பா கடனாளிகள் ஆவறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. கர்த்தருக்கு கொடுக்கும்போது அப்பா அங்கே ரெட்ட தனியாக ஆசீர்வதிக்குவேன்னு சொல்லிக்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பெரிய தேவைக்காக நின்று கொண்டுக்கிறாங்க சுவாமி. இந்த வேலையப்பா பாஸ்டர் ஆண்டவரே தேவிக்காக அப்பா ஜெபித்து கொண்டுக்கும்போது கர்த்தாவே நீர் பேசுங்க ராஜா. நீர் பேசுங்க, ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசுங்க தகப்பனே. நன்மை பெற்ற பிள்ளைகளோடு பேசுங்க தகப்பனே. கொடுக்குற பிள்ளைகளோடு பேசுங்க தகப்பனே. அப்பா நீர் பேசின தகப்பனே. அங்கே இருந்தீங்களா ஆண்டவரே அப்பா கிரியை செய்ய முடியும் அப்பா. கட்டி வைக்கிற எல்லா கட்டுகளை சுவாமி நீங்கள் உடையுங்க ராஜா. நீங்கள் உடையுங்க தகப்பனே. அப்பா சபை முழுவத தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த தேவையெல்லாம் ஆண்டவரே நீர் கொடுக்க போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லாப்பா அந்த 10,000 அப்பா அந்த சிமெண்ட்டை தகப்பனே நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனால் நீங்கள் செய்வீங்க ராஜா. அந்த இரவு முழுதுக்குள்ள ஆண்டவரே நீங்கள் செய்து முடிக்குவீங்கன்னு நான் விசுவாசிக்கிற தகப்பனே. கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்புங்க ராஜா. ஒவ்வொரு மனுஷங்களுக்கு கத்த ஒவ்வொரு கணிப்பை கொடுத்தாவோ கத்தாவே அப்பா அது ஆண்டவரே 10,000 அப்பா கொடுக்க முடியாது சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுங்க ராஜா. அப்பா நீர் பேசாவிட்ட ஆண்டவரே அப்போ ஒருவரும் கொடுக்க முடியாது ராஜா. ஆனால் நீர் பேசுங்கப்பா. கொடுக்குற இருதயங்களை கட்டுங்க சுவாமி. கொடுக்குற பிள்ளைகளை இருதயங்களப்பா தெருங்க ராஜா. தெரிந்த ஆண்டவரே அந்த வாசல்களை தகப்பனே அப்போ ஒளியாக வெறுக்கச்சபடியே உதவி செய்யுங்க ராஜா. அப்பா அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவையில சந்திங்கப்பா. அப்பா அந்த கட்டடத்தில் கர்த்தாவே இருக்கிற எல்லா தடைகளை உடைங்க சுவாமி. அப்பா அயன்றாடு சந்திங்க தகப்பன், மணல் சந்திங்க ராஜா, கல்லை சந்திங்க தகப்பன், ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளை சந்திங்க ராஜா. அப்பா நீங்கள் சந்தித்து கொண்டுக்கிற கிருபிக்காக நன்றி அப்பா. தடைப்பட்டிருந்தாலும் தகப்பனே சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த பேஸ்மெண்ட் காரிய கர்த்தாவே நீ முடித்து தருத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றி செலுத்த தகப்பன். அப்போ 1,00,000 ஜனங்களை எழுப்புங்க ராஜா. ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்க சாமி. நீ எழுப்ப போகிற கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசிகளை எழுப்புங்க ராஜா. அப்பா விசுவாசிகளை எழுப்புங்க ராஜா. அப்பா விசுவாசத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தாவே பிசாசின் கிரிகளெல்லாம் முடித்தடிக்கிறதுக்காக நன்றி சாமி. அப்பா இந்த வேலையில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தாவே ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி. இந்த சபைக்கு கூடி வந்த ஆண்டவரே ஜெபிக்கும் போது அப்பா சபைகளுக்கு ஆண்டவரே வல்லமையாக கிரிகளை செய்ய போகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த வேலையில் ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வந்து அப்பா இந்த ஜெபத்தில் அப்பா நீங்கள் தரித்திருக்க முடியாது உதவி செய்யுங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. தடைகளை கட்டி வைக்கிற எல்லா கட்டுகளும் சுவாமி உடையங்க ராஜா. பிள்ளைகளை கர்த்தாவே சீக்கிரத்தில் கொண்டு வாங்க சுவாமி. இந்த 4 திசையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே சபையில் காண முடியாது உதவி செய்யுங்க ராஜா. உதவி செய்யுங்க தகப்பனே. கர்த்தர் நீர் மட்டும் தகப்பனே அப்பா நீ உதவி செய்ய முடியாது உதவி செய்யறதுக்காக மக்கள் நன்றி ராஜா. இந்த வேலையில் எல்லா ஜபங்களும் கர்த்தாவே உடைய பாதங்களை கொடுக்குற சுவாமி நீங்கள் பொறுப்பெடுத்து தகப்பனே நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. இந்த 10,000 சிமெண்ட் ஆண்டு சீக்கிரத்தில் சந்தித்தான்ப்பா. அந்த வேலைகளெல்லாம் அப்பா நம்ம நடக்க முடியாது உதவி செய்யுங்க ராஜா. இந்த வேலையில் அப்பா எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் கொடுத்து தகப்பனே என் ஜெபத்தை இருக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. அல்லேலூயா. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயல் கொடியாலையின் மத்தியில். அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலில் கொடியாலையில் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாறி சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாறி சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்ன நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே
நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. பிஞ்சயதுனியோட பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். பிஞ்சயதுனியோட பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் அல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதால் அல்லேலூயா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அதே ஆகாய 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன பண்றார், என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்கள் என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? இந்த வார்த்தைகள் வந்து அங்கே அந்த யோசுவாவையும் அப்போ செருபாபேலையும் பார்த்து ஆகாய தீர்க்கத்தை சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது 2:5 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஆவியானவர் வசனம் என்னன்னா சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆண்டவர் சொல்லுவார் என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுவார். நிறைய பேர் நினைப்போம் இதில் நம்ம அதை செஞ்சாலும் அதை செய்யணும். ஆவியானவர் செய்தாருன்னா அதை தடை பண்ண ஒருவராலும் முடியாது. அப்போது ஆவியானவர் என்ன பண்ணுறாரா, நம் நடுவில் நிலை கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மத்தியிலே ஆவியாகிய தேவன் நம் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். ஆகையால் இந்த காரியத்தில் அவர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாது, தடைப்படாது. அவருக்கு தேவை உங்களுடைய ஜெபம்தான். ஏன்னா எப்போவுமே தேவன் கேட்கும்போது செய்யணும். கேளுங்கள், அதுக்கு தான் சொல்கிறாரு, கேட்கணும். ஒரு காரியத்தை செய்யணும்னா பூமியிலிருந்து அந்த பூமியின் நீதி சரீரத்தில் இருக்கிற நாம தேவனை நோக்கி கூப்பிடணும். அந்த நீதியின்படி தான் தேவன் செய்கிறது எந்த காரியமாக இருந்தாலும். அதனால தான் ஆண்டவருக்கு நம்ம காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனாலும் சீஷர்களை பார்த்து
சீஷர்கள் ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அறுவடை மிகுதி ஆட்களே கொஞ்சம், வேலையாட்களுக்காக எஜமானத்தில் என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லுவார். எஜமானத்தில் நிறைய பேர் வேணும், அறுவடைக்கு ஆட்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க, அதிகமாக வேணும்னு கேளுங்க. இப்போ ஏன் அப்படி கேட்க சொன்னாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஊழியம் செஞ்சு கொண்டு இருந்தார், வேறு யாரும் ஊழியம் செய்யல, சீஷர்கள் கூடவே போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் கேட்க சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் அதை ஆட்களை நிறைய அறுவடைக்கு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இயேசு மாத்திரம் ஊழியம் செய்யலை, இயேசுடைய சீஷர்களும் போய் செய்ய வச்சார். மத்திய 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் அழகாக அவர் சொல்லுவார். அதை உடனே இவங்க போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஷர்களை 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புவார். போங்க, புறப்பட்டு போங்க, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே சொல்லி அனுப்புவார். அப்போ சொல்லும்போது தான் அந்த இடத்துல பாருங்கள், இங்கே முதல்ல அந்த அதிகாரம் கொடுக்க முன்னாடி என்ன பண்ணுறாரு, அதை மத்திய 9ஆம் அதிகாரத்தில் 32 ஆதலால் அறுப்புக்கு எஜமான் அந்த காரியத்தை கொடுத்தாங்க சொல்ல, வேலையாட்களை அனுப்பும்படியாக என்ன பண்ண வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அது 9:38 மத்தியில். அடுத்து 10ஆம் அதிகாரத்தில் 1 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்போ கொடுக்குறாரு, இவங்களே கேட்க சொல்கிறாரு. இவங்களே கேட்ட பிறகு கேட்காம இவரை அனுப்பிடலாம், நீங்கள் போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கேளுங்க, நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம ஏன் கேட்கணும் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் நம்ம கேட்கணும். ஆண்டவர் இந்த காரியங்கள் தெரியுமே, தேவையில்லை, நாம் கேட்கணும். நாம் இந்த ஆலயத்துக்கு உரிமையாளராக, இந்த ஆலயத்துக்கு உள்ள பங்குள்ளவர்களாக இருக்கோம், இந்த ஆலயத்தில் ஒரு தூணாக இருக்கிறோம், ஆலயத்தில் ஒரு இதாக இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணணும், கேட்கும்போது தான் தேவன் அந்த காரியத்தை செய்ய முடியும். அதில் ஒரு நீதி இருக்கிறது தேவன் செய்கிறதுல. நிறைய பேர் அதில் நிறைய காரியங்கள் இருக்குது, அதில் பேசணுன்னா இன்னும் கூட அதிகமாக பேசலாம். ஏன்னா இப்போ ஜெபிக்கிறத நோக்கமாக இருக்கிறேன், ஏன்னா இன்னும் போட்டு அது சொல்கிறேன். ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வாடி ஜெபிங்க. இன்னும் அந்த ஆலயத்தை கட்டும்படியாகவும் அதன் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் தேவனுடைய கரம், பலத்த கரங்கள் கிரியை செய்யட்டும், அதுக்குடைய அற்புத கரம் கிரியை செய்யும்படியாக ஜெபிங்க. இன்னொருத்தர் கொடுங்க மைக். ஹல்லேலூயா. ஆமென். நிர்மூலமாகாத உம்முடைய சுத்த கிருபை தகப்பன, உம்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீர் சொல்லாக நீர் கட்டளையிட நிற்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உம்மையே துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவரே நீர் செய்ய போகிற அதிசயத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே அப்பா கீழ்ப்படிந்து நடக்கவும், உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் வளரவும் நீர் கிருபை செய்தரல வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே ஓடோடி வந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே அப்பா கொடுக்கும்படியாக என் தேவன் உதவி செய்ய போகிற தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா உம்முடைய கிருபையானது இறங்கணும் ராஜா. உம்முடைய சத்திய வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரும் பலன் கொடுத்து ஆண்டவரே அந்த பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தரல வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரா அப்பா. இதோ மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட விதமாய் ஆமாண்டவரே தசம பாகங்களினாலும் காணிக்கைகளாலும் தேவனே அப்பா உமக்கு வந்து செலுத்தும் பொழுது அப்பா அப்பொழுது அவர் நீர் பார்த்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உனக்கு இடம் கொள்ளாமற் மட்டும் போகும் மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கட்டளை கொடுத்தீரே ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே அப்பா உமையே நேசித்து நாங்கள் தரும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த ஆண்டவரே. எங்கள் கரங்கள் ஆண்டவரே கூனி குறுகி போகாத படிக்கு என் தேவன் ஆண்டவரே நீர் தாமே அப்பா எங்கள் கரங்களை நீர் உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. பிஸ்னஸ் பண்ணுகிறவர்களும் வேலை செய்கிறவர்களும் கம்பெனியில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரே அப்பா நன்றாக வேலை செய்து ஆண்டவரே உமக்கு உத்தமமாய் நடந்து ஆண்டவரே கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்படியாக நீதியின் தேவன் வெளிச்சமாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. நாலா திசை
பிரச்சனைகளிலும் உம்முடைய வல்லமை இறங்கின ஆண்டவரே, ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பிழைப்புக்கு ஏற்ற ஆண்டவரே ஆகாரத்துக்கு கொடுக்கிற தேவன். ஆமாண்டவரே, எங்கள் சபைகளையும் ஆண்டவரே அப்பா கட்டுமான பணிக்கென்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஏங்கி நின்றிருக்கிறார். ஆச்சா, உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கிடைக்கிறோம். நாங்கள் பொருத்தனை பண்ணி ஆண்டவரே அப்பா அந்த ஆலயத்தை கட்டுமான பணிக்கென்று தேவைகளை சந்திக்கும்படியா என் தேவன் வல்லவராய் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரை கேட்கின்ற இடங்களிலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி தடைகளை நீக்கி போடுகிறவர் நான் அல்லவா என்று மீகாவிலே சொல்லப்பட்ட வண்ணமாய், ஆமாண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று யோபு சொன்ன வண்ணமாய் என் தேவன் இந்த நாளிலே இறங்கி நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிற அந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா, இதோ எலியாவ ஆண்டவரே சூரச் செடியின் கீழே படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, நீ போகும் தூரம் வெகு தூரம், நீ எழுந்து போ என்று கட்டளை கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த சோறுகளெல்லாம் நீக்கி காகத்தை கொண்டு ஆண்டவரை ஆண்டவரே காகத்தை கொண்டு போஷித்த தேவன் இந்த நாளில் ஒவ்வொரு காகங்களாக ஆண்டவரே அதனுடைய ஆண்டவரை உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டு எழும்பி ஆண்டவரை கொடுக்கும்படியாக நீர் உதவி செய்தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கத்தை நீர் கட்டளிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு சிமெண்ட் மூட்டையின் மேலும் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை வாய்த்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் பக்குவமாய் ஆண்டவரே அந்த வாகனங்கள் மூலமாய் முத்திரிக்கப்பட்டு சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. பலங்கொண்டு திடமனதா இரு என்று சொன்னீர் ஆண்டவரே. யோசுவாவை பார்த்த தேவன் இந்த நாளில் ஆண்டவரே, யோசுவானுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக ஆண்டவரே அப்பா. எலியா தன் முழங்கால் பட்டு ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் கேட்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நீர் கொண்டு வந்து கொடுத்தீரே. ஆமாண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் எழுப்போம், ஒவ்வொரு பாஷைக்காரர்களை எழுப்போம், ஒவ்வொரு ஸ்தலத்திலும் பட்டணத்திலும் ஆமாண்டவரே தேசங்களிலும் ஆமாண்டவரே ஒவ்வொரு தெருக்களிலும் ஆண்டவரே நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த எஸ்தர் பிரேயரவசனுடைய ஆண்டவரே ஜெபங்கள் எந்தெந்த இடத்துல ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரா. நீர் சந்தியப்பா, அவர்களுடைய ஆகாரத்துக்கு தேவையானதை கொடுக்கிற தேவன் அப்பா. எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலும், எத்தனை பாடுகள் மத்தியிலும், எந்த உபத்திரத்தின் மத்தியிலும் நீர் அவர்களை கைவிடாதபடி போஷிக்கிற தேவன் அல்லவா என்று சொல்லி அவர்கள் ஏகோபித்து ஓடோடி வரும்படியா என் தேவன் உதவி செய்தரல வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. எங்களுடைய கண்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கண்களை ஏறெடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு எல்லா காரியத்திலையும் உம்முடைய கிருபையானது இறங்கி வழிநடத்தினது போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரை பேசுங்க ஆண்டவரை. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறி போக உதவி செய்யுங்க என் தேவனே. வேலை கிடைக்காத ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் வேலை கொடுத்து அவர் ஆசீர்வாதமாக இருந்து செழிப்புள்ள நாட்களை அவர்கள் காணும் மட்டும் என் தேவனுடைய கரம் இறங்கி எஸ்தர் பிரேயர்ஸ்க்கு என்னென்ன தேவைகளை சந்திக்க வேண்டுமோ அவர்கள் மூலமாய் கூட கொண்டு வருவீராக ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவருக்கோடும் நீங்க பேசுங்க. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நேச தழை, உம்முடைய நேச வழி நடத்துதல், உம்முடைய நேச நிழல் எங்கள் மேல் பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க சபை மக்கள் மேல் பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாகத்தோடு வாஞ்சையோடு ஓடோடி வர கிருபை செய்யுங்க ஆண்டவரா. என் தேவன் உதவி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறார் ஆச்சா. என் தேவன் ஆண்டவரை செய்து முடிக்கும் அளவும் அவர்களுடைய எப்படி அந்த இஸ்ரேல் மக்களுடைய கைகளை திடப்படுத்தினீரோ அப்படியாக இந்த நாளிலே திடப்படுத்தி ஆவியானவர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவருக்கே நாங்க ஒப்புக்க எடுக்கிற ஆண்டவரா. நெருக்கத்தின் மத்தியிலோ பாடுகள் மத்தியில இருக்கிற மக்களை நீர் எழுப்பும் ஆண்டவரா. அதிசயத்தையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றியோடு கூட ஓடோடி வர கிருபை செய்யுங்க. ஆவியானவர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா.
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சீஷர்களை பார்த்து ஆண்டவர் அறுவடை மிகுதி ஆட்கொள்ள வேண்டும் என்று செபிக்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்
சீஷர்கள் கேட்டமா இவர்கள் வேண்டிய போது சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். சகல வியாதிகளையும் பிசாசுகளையும் நோய்களையும் நீக்கும்படி அதிகாரத்தை கொடுத்து அவர் அனுப்பினார். அதுபோல் இப்போது நாம் இந்த காரியத்தில் நம்முடைய ஆலயம் கட்டும்படியாக அதை நாம் கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனால் கட்டப்படுகிற ஆலயம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கட்ட வேண்டியது. நம்ம மாமிச பலத்தில் கட்டுவதல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் கட்டலாம். அது மாமிச பலத்தில் நினச்சா ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டிடலாம். ஏதோ ஒன்று செஞ்சு 10 பேர் சேர்ந்து ஒரு பேரை வச்சு உருவாக்கிடலாம். ஆனால் கர்த்தரால் கட்டப்படுகிற ஆலயத்தில் தான் கர்த்தர் இருப்பார். அது கர்த்தரால் கட்டப்படுகிற ஆலயம் சும்மா வெறுமனைமாக இருக்காது. அது ஜெபத்தினாலும் துதியினாலும் தூப வர்க்கத்தினால் நிறைந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. அது விசேஷமான ஆலயம். அதான் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமை உள்ளதாக இருக்கும். இப்போது கையால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் மகிமையாக இருக்குமானால் வெறும் ஆவியினாலும் வார்த்தையினாலும் ஜெபத்தினால் கட்டுவது எத்தனை மகிமை உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவரே இங்கே அதே ஆகாய் 2:8 சொல்கிறாரு, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார். அவரால் கொடுக்க முடியாதில்ல, எல்லாம் அவருடையது தான். ஆனால் என்ன பண்ணணும், இந்த சீசர்கள் கேட்ட மாதிரி கேட்ட உடனே கொடுத்தாரு. சகல அதிகாரமும் இருந்தது, பிசாசுகள் ஓட்டுகிற வல்லமை. இவர் கேட்கும் போது தான் அவர் கொடுத்தாரு. இவர் போய் செய்தார்கள். இப்போ நம்ம கேட்கும்போது பொன்னும் வெள்ளியும் என்னுடையதுன்றார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவருடைய நாமத்துக்கு தான் கேட்குறோம். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அப்போது எத்தனை அதிகமாய் கொடுப்பதற்காகவே ஆண்டவர் கேட்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் கேட்பதிலே குறைவுகளை காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய காரியத்தில் இருக்க தடைகள். என்னென்னா ஆண்டவர்கிட்ட எந்த தடையும் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமே, ஆண்டவருக்கு காது கேட்கலையா, ஆண்டவருக்கு செவியே இல்லையா? எவ்வளோ பேர் ஜெபிக்கிறோம், எவ்வளோ இது பண்ணுறேன், அவருக்கு தானே கேட்குறேன். ஆனால் தேவன் கேட்குறவரும் காண்கிறவருமா இருக்கிறாரு. ஆனால் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர், தன் ஜீவனையே கொடுத்தவர். இதை கொடுப்பது அவருக்கு பெரிய விஷயமா? பொன்னும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையதுன்னு சொல்லுகிறாரு. அப்போ இதில் தாமதப்படுத்துவதற்கு என்ன காரணம் இருக்கும்? நம்ம கேட்பதிலே குறைவுகள் இருக்கிறது. குறைவுகள் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கணும். ஆண்டவர் முன்னாடி போயிட்டு நம்ம இல்லை நாங்கள் கேட்டோம், நாங்கள் ஜெபித்திருக்கலாம். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கலை. இதற்கு தேவையான ஜெபங்கள் சேரலை. அதுதான் தாமதப்படுகிறதுக்கு காரணமே. அதுதான் காரணம். இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஆண்டவர் எனக்கு தசம பாகம் கொடுத்து பாருன்னு மளிகையால் சொல்கிறாரு. அப்போ தசம பாகம் கொடுக்காதுக்கு அது வேறு விஷயம். நான் அதுக்கு சொல்லவில்லை, அதில் உள்ள கருத்தை சொல்ல வர போகிறேன். ஆனால் தசமாவை கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்து என்னை சோதித்து பாருங்கன்றாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாம மட்டும் ஆசீர்வாதம் இருப்பான்னு அவர் டெஸ்ட் பண்ணவே சொல்கிறாரு. தேவனை எந்த விதத்திலையும் சோதனை பண்ண முடியாது, இந்த ஒரு விதத்தில் சோதிங்கன்னு அவரே பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆசீர்வதிக்க ரெடி, அவர் கொடுக்க ரெடி. ஆனால் பொருளால் பணத்தால் உயர்த்தும்படியாக அது பழுகி பெருகணும்னா அதை கனப்படுத்தும் போது அதை கனப்படுத்துக்கிறாரு. இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு பொருளும் பணத்தை காட்டில ஜெபம் அதிகம் தேவை. முதலாவது ஜெபம். ஏன்னா சீசர்கள்ட்ட கொடுக்கும்போது, அதிகாரத்தை கொடுக்கும்போது, அனுப்பும்போது பொண்ணு வெள்ளியை கேட்கல, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னார். என்ன சொன்னார்? வேண்டிக் கொள்ளுங்கன்னாரு. ஏன் வேண்டிக் கொண்ட பிறகு தான் அவங்களுக்கு அதிகாரங்கள் கொடுத்தாலும் அப்படியே அனுப்பியிருக்கலாமே. கூடவே இருக்க சீசர்கள் தான் ஏன் கேட்கணும்? பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு என்கிட்ட கேளுப்பான்னு சொல்லணும். என்னது? அப்போது பிதா அவருக்கு ஆர்டர் கொடுத்தா தான் இயேசு இருக்கிறாரு, இயேசுக்குள்ளே பிதா இருக்கிறாரு. ஆனால் பிதா சொன்னால் தான் இவர் செய்கிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. யோவான் புத்தகத்தில் 2ஆம் யோவான் இதில் 2வது அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், கானா ஒரு திருமணத்தில் அங்கே திராட்சை ரசம் குறைவு போட்ட போது மரியாள் அங்கே தான் இருக்கிறாங்க. இயேசுவை பார்த்து என்ன பண்ணா, இங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது அப்படின்னு இயேசுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணோம், சரிம்மா நான் செய்கிறேன், சரி வெயிட், ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுவார்னா, ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்னன்னுவார். அப்போது அங்கே உறவுகள் மத்தியில் அவர் என்ன பண்ணுவார், நீ சொல்லி நான் செய்ய முடியாது, எனக்குள்ள ஒரு பிதாவே என்ன சொல்கிறாரோ அது தானே செய்யணும், அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் செய்யணும். பிதா எப்போ செய்வார்?
ஆனால் இயேசுவிடத்தில் பிதாவிடத்தில் யார் கேட்குறாங்களோ அப்போ தான் அவர் செய்ய முடியும். அப்போ தான் அவருடைய ஆக்சுவலி என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லுவார். யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2:3 அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா என் வேலை இன்னும் வரலன்னுவார். அப்போது எப்போ அவருக்கு வேலை வரும்? உடனே மரியாள் அதை அறிஞ்சு கொண்டு உடனே சொன்னேன். ஏன்னா மரியாளால் செய்ய முடியாது அந்த அற்புதங்களை. ஆனால் இவருக்குள்ளே தான் பிதாவானவர் இருக்கிறார். இவர் தான் தேவகுமாரன், பரிசுத்த குமாரன். ஆகையால் தான் மரியாள் அறிஞ்சு உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்னா இப்போ போய் வேலைக்காரங்க பாருங்கள், அடுத்த செகண்ட் யார்கிட்ட போய் ஏசுக்கிட்ட போய் நின்று இருப்பாங்க. இப்போ தான் எனக்கு வேலை வந்ததுன்றாரு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவர் கேளுங்க, அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்க. அவரை திருப்பி காமிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆலயத்தை கட்டணும். இப்போ என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்போ கேட்கும்போது தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் கேட்குறதுல குறைவுகள் உண்டு. அதனால தான் தாமதம். எப்போ தாமதமாகுது? ஏன் மரியாதை இடத்த கேட்கும்போது அப்போவே செய்யலைன்னா கேட்க வேண்டியவங்க வந்து கேட்கல. இப்போ ரசம் குறை பண்ணால் வேலைக்காரங்க தான் ஐயோ குறை போச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதனா தேடணும், இல்லை போய் எஜமான்ட்ட சொல்லணும். வேலைக்காரனுக்கு தான் முதல் அந்த பற்றாக்குறை அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். அவன் தான் கேட்கணும், இப்போ எஜமான்ட்ட கேட்கணும். ஆனால் அந்த வேலைக்காரனுக்கு தான் வரும் அது. ஆனால் அது யார்கிட்ட கேட்கல? கேட்க வேண்டியவர்கிட்ட வந்து கேட்கல. அதுதான் தாமதமானது. அதுதான் அவர் வேலை வரல. இப்போவும் ஆண்டவர் செய்ய வல்லவர், செய்ய ரெடியாக இருக்கார், கையில் ரெடியாக நம்மளை பார்த்து கொண்டு இருக்கார். ஆனால் கேட்க வேண்டியவங்க கேட்கல. நான் என்ன இவ்வளோ நேரம் பேச நினைக்காதீங்க. ஏன் கேட்க வேண்டியவங்க கேட்கல? எல்லாம் ஆவியானவர் உணர்த்ததை நான் சொல்கிறேன். கேட்க வேண்டியது கேட்கல. இப்போ உதாரணத்துக்கு தசம பாகம்னா என்ன? 10ல் 1ன்னு சொல்கிறோம், ரைட்டு. அப்போது 10ல் ஒரு இது தேவனுக்குரியது, அதில் முதல் பலனமாக கொடுக்குறோம். தேவன் அதை ஆசீர்வதித்து திருப்பி நம்ம பழுகி பெருக வைக்கிறாரு. அதே கணக்கு எடுத்துக்குமே. இப்போ நம்ம எஸ்தர் பிரேயர் ஆலயம், இந்த ஆலயத்தை என் சொந்த சபைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதுதான் எஸ்தர் பேர் தான் என் ஆலயம். ஒரு 50 பேர் இருப்பாங்களா? ஒரு 15 பேர், 10 பேர். ஆண்டவரை பார்த்து ஆபிரகாமு சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகும்போது, ஆண்டவரே ஒரு 50 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரா? அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவார் 10 நீதிமான்னு சொல்லிட்டு. அந்த போல் நான் இப்போ கேட்குறேன். இப்போது ஆண்டவர் செய்ய தாமதப்படுத்துகிறாரு. எதனால இருக்கலாம்? ஒருவேளை 10 பேர் ஜபிக்கல, இல்லை ஒரு 50 பேர் ஜபிக்கல, அதனால தாமதமாக இருக்குமா? எத்தனை பேர் ஜபிச்சா ஆண்டவரே இது நிறைவேறும்? நீங்களே கேட்டு பாருங்க. இப்போ இந்த சபையில் எத்தனை பேர்? ஒரு 50-100 பேர் வருமா? அவ்வளோதான் வருமா? 1000 பேருக்கு மேலே வர்றோம். சிறு பிள்ளைகளெல்லாம் சேர்த்தா 1000 பேருக்கு மேலே வர்றோம். திருவிருந்து கொடுக்குறதே 800லேருந்து 850 வரை கொடுக்குறோம். திருவிருந்து எடுக்காத நிறைய பேர் வர்றாங்க. பிள்ளைகள் 150 கிட்டே வர்றாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ ஒரு டோட்டலாக ஒரு 1000 வச்சுங்களேன். 1000ல் சரி 1000 பேரும் வேலை இருக்குது, ரைட், எல்லோரும் வர முடியாது சார், சாயங்காலம் வரலாம், அதுக்கு தான் சாயங்காலம் வச்சுருக்குது. இப்போ ஈவினிங் வரலாம். இப்போ சப்போஸ் 1000 பேரும் வர முடியல, ரைட், நான் ஒத்துக்கிறேன், எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் செட் ஆகாது, கரெக்டு. ஒரு வீட்டுக்கு இந்த டைமில் தான் டியூட்டி இருக்கும். 1000 பேர் வேணும், சண்டே லீவ் இருக்கு வரும். இப்போ இந்த 1000 பேரில் தசம பாகம்னு போட்டால் எத்தனை பேர், எவ்வளோ பேர் வரும்? ஒரு 1000ல் கணக்கு போடுங்க. 1000ல் தசம பாகம் போட்டால் எவ்வளோ வரும்? ஒரு 1000 மெம்பரில் 10ல் 1ன்னு கணக்கு போட்டால் எவ்வளோ மெம்பர் வரும்? ஒரு 100 பேர், கரெக்டா? 1000ல் எத்தனை 100 இருக்குது? 10 100 இருக்குது. அதில் ஒரு 100 எடுத்தோம்னா 100. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஒரு 100 பேர் இங்கே கூடுனா அது இப்போவே கட்ட முடியும். ஹல்லேலூயா. அது செய்யாதது யார்? ஆண்டவருடைய தவிர, நம்மளுடைய தவிர. என் ஆலயம்னு உரிமை கொண்டாடிக்குவோம். என் ஆலயம் எஸ்தர் பேசுங்க, அங்கே தான் நான் போகிறேன். ஆனால் ஆலயம் கேட்டேன்னா நான் காசு வேணால் ஒரு சிலர் கொடுத்துருவாங்க. ஆனால் அது என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? அதிலும் பிரதானம் ஜெபத்தை கேட்குறாரு. இந்த 10ல் 1 ஒரு 100 பேர் கூடி ஜெபித்தா என்ன நடக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் காலத்தில் மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடியிருந்தாங்க. எத்தனை பேர்? அந்த இடமே அசைந்ததான், அக்கினி மயமாயி அக்கினி நாவுகளால் தேவன் நிரப்பினாரான். இப்போது ஆலயம் கட்டணுன்றதுங்க அவருக்கு தேவை, எதிர்பார்த்த ஒரு கணக்கு. ஒரு சோதம் குமாராவை அழிப்பதற்கு ஒரு 10, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதில் ஒருத்தன் கூட அழியக்கூடாதுன்னு தான் தேவனுடைய சித்தம். அதனால் லோத்தை கூட வெளியே கொண்டு வந்துட்டார், அதை அழிய விடலை. ஆனால்
அவர் எதிர்பார்த்த ஒரு கணக்கு இருக்குதுல்ல, அளவு இருக்குதுல்ல, அந்த இளவு, அந்த நீதி, அது ஒரு நீதி. அது என்னுடைய சபைன்றோம். ஆனால் எத்தனை பேர் என் ஆலயம் கட்டப்படணும் ஆண்டவரே நோக்கி கண்ணோக்கி பார்க்குறோம், ஜெபிக்கிறோம். இது யாருடைய குறைவு? தேவனுடைய குறைவா, நம்முடைய குறைவா? தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். தேவனுடைய சமூகத்தில் எதுக்கே நேரம் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பாருங்கள். இன்றைக்கி இதே டைம் 6 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சு பாருங்கள். சர்ச்சில் எடுத்துக்க அத்தனை பேருக்கும் நீங்கள் இது கொடுத்து பாருங்களேன் இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்களேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன், நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிறேன். நம்ம சர்ச்சுக்கு வரங்களேன், அன்றைக்கி ப்ரேயர் இருக்கும், ஆனால் சர்ச்சுக்கு அன்றைக்கி வர முடியல. ஆனால் ப்ரேயரில் பார்த்தா சபை அங்கே இருக்குது. இது இதுக்காக சொல்ல, நான் போக வேணான்னு சொல்ல. ரொம்ப நல்லது, ஃபங்க்ஷன், சபையில் ஒற்றுமை ஐக்கியம் வேணும். ஆனால் அதில் காட்டுற ஒரு ஐக்கியத்தை ஏன் தேவனிடத்தில் காட்ட முடியலை? அதுதான் என்னுடைய ஒரு இது. அப்போ தேவன் அவர் எதிர்பார்ப்பார்ல. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேரில் இந்த ஆலயத்துக்காக எத்தனை இவ்வளோ பேருக்கா? இவ்வளோ பேர் தானா? நம்ம வெளியே போய் பார்த்துட்டு சொல்லுவோம், நாங்கள் போகிற எஸ்தர் சபை அங்கே சரியாக இருக்குது எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதில் இருக்க உரிமை இதில் எங்கே போச்சு? ஜெபிக்க வேண்டியது ஏன் கடமையாச்சே? உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லுமே, ஒரு வீட்டில் ஏதோ ஒரு அக்கினி ஃபயரோ என்னவோ ஆயிடுச்சு வீட்டில். என் வீடு தான், 5 பேர் இருக்கிறோம். ஒருத்தன் தான் அணைக்கிறதுக்கு போராடி தண்ணி ஊற்றி அணைக்கணும், மண் எழுப்பி போகிறான், ஏதோ பண்ணுறான். மிச்சம் 9 பேர் வேடிக்கை பார்த்துட்டு எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய இருக்கும்? அதே மாதிரி தான் அந்த 10 குஷ்டரோகிகள் கூட ஒருத்தன் நன்றி சொன்னான். இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் நன்றி இல்லாதவர்களாகிடுறோம். என்ன பண்ணுறோம்? இங்கே போனால் தான் எனக்கு சமாதானம், இங்கே போனால் ஆசீர்வதிக்க, ரைட். ஆனால் அந்த 10 பேரில் அந்நியன் ஒருத்தன் நன்றி சொன்னானே, அந்த மாதிரி இருக்குமே. இப்போ யாரால் தடைப்படுகிறது? பணம் ஒரு பிரதான ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம ஆண்டவருக்கு. ஏன்னா பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையதுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த வேலையில் உணர்வடைங்க தயவு செய்து. ஏன்னா இது நம்முடைய ஆலயம், நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஆலயம். ஹல்லேலூயா. நாம தான் கட்டணும், தேவன் சித்தம், நாம தான் ஜெபிக்கணும். வெளியில் இருக்கவங்க எவ்வளோ பேர் வேணால் ஜெபிக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்குது, இந்த சபையில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறார்களா? ஹல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறார்களா? உதாரணத்துக்கு இன்னும் சொல்லலாம், யோனா தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. அவர் போகும்போது எவ்வளோ முடக்கடி பண்ணி போய் எவ்வளோ வலுக்கட்டாயமாக ஆண்டவர் கொண்டு போட்டு நினைவேலை கொண்டு போட்டுறாரு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மிகவும் அக்கறம் பெரிதாக இந்த தேவனுடைய பரலோகத்தில் போய் எட்டியதுன்னு சொல்லிட்டு அதை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் 40 நாளில் நான் அழிக்க போகிறேன்னு சொன்னார். எத்தனை நாள்? என்ன பண்ணாங்க? யாருக்கு தெரியும்? அந்த வசனங்களை வாசிச்சேன்னு ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ யாருக்கு தெரியும்? ஒருவேளை ஆண்டவர் மனம் மாறி நம்மளை இது பண்ணுவார் எல்லாம் சொல்லி நான் உபவாசம் போடுன்னு சொல்லிட்டு ராஜா முதற்கொண்டு ரெட்டு விடுத்தி சன்னல் நுழுத்தது. ரெட்டுன்னா ஒரே அரிக்கும், குத்தும், அப்படியே கொப்பளம் கொப்பளமும் ஆகிடும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டாலே. இன்றைக்கி நம்ம ஏசியில் நல்லா சுகபோகமான காற்றுல, அது பெங்களூர் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது அவ்வளோ வேதனையில் ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் பட்டினி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கிறாங்க. ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்குக்கு என்ன பண்ணார்? மனஸ்தாபப்பட்டு செய்யாது இருந்தாராம். ஒரு தீமைக்கே இவ்வளோ பேர் ஒருமனப்பட்டு அதில் அந்த பட்டணத்தில் 1,20,000 பேர்கிட்ட இருந்தாங்களாம். நினிவே பட்டணத்தில் அத்தனை பேரும் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, மிருகங்களையும் அது போட்டிருக்காருன்னா அப்போது அந்த ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருந்தது பாருங்கள். அழிந்து போக வேண்டிய அவர்களை அழியாமல் காத்தது அந்த ஜெபம். ஹல்லேலூயா. ஏன்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, நல்ல தேவனுடைய சித்தத்தின்படி நல்ல இவுகளை கேட்குற நம்ம பிதா செய்யாமல் இருப்பான் என்று சொல்கிறாரா? யாரால் வருகிறது இது? நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? 1000 பேரில் ஒரு 100 பேர் தினம் கூடினா நிச்சயமாக நான் சொல்கிறேன், பரிசுத்த வேதாகம் பொய் சொல்லாது. நிச்சயமாக சொல்கிறேன், 40 நாளுக்குள்ளே இது கட்டி முடிக்கலைன்னா பாருங்கள், தேவன் அவ்வளோ மகிமை உள்ள. அவரால் முடியாத காரியம் உண்டு, தேவனால் கூடாத காரியம் உண்டோ? அப்போது
ஒரு நாளைக்கு 100 பேர் 40 போட்டு கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ ஒரு 10 பேர் வரோன்னு வச்சுங்களேன். அப்போது 10 நாளில் கிடைக்க வேண்டியது எத்தனை நாளில் லேட் ஆகும்னு பார்த்துங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு பொருள் வாங்கணும், உங்கள்கிட்ட காசு இல்லை, ஒரு 10,000 ரூபாயில் ஒரு பொருள்னு வாங்கிங்களேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சேர்க்குறீங்க, இல்லை 50 ரூபா சேர்க்குறீங்கன்னா நீங்கள் சேர்க்குறத பொறுத்து இருக்குது சீக்கிரமாக வாங்கிறதுக்கு. நீங்கள் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா இன்னும் தாமதமாகும். அதிகமாக சேர்ந்தீங்க, அதிக பேர் சேர்ந்தீங்கன்னா சீக்கிரமாகும். இவ்வளோதான் சிம்பிள். தேவன் செய்ய, நம் தேவன் எல்லாவற்றையும் நீதியின்படி செய்கிறவன். நீ பிறரை மன்னிக்கும்போது உனக்கு மன்னிக்கப்படும். டைரக்டாக இல்லை, நீ அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நீ தகுதியாக இருக்கிறாயா சொல்வீங்களா? ஆண்டவரே என்னை மன்னிங்க, ரைட், நான் மன்னிக்க ரெடி. நீ மற்றவனை மன்னிக்கிறதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அப்போ தான் தேவனிடத்தில் மன்னிப்பு பெற நீ தகுதி உள்ளவன். இதுதான் தேவ நீதி. அப்போது தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நீ, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதில் நீதியை பார்க்குறாரு. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. அப்போ அந்த நீதி இருக்கவே போது தேவன் அதை தான் நீதியின்படி செய்கிறவர். எல்லாவற்றையும் அதில் நீதி இருக்குது, சும்மா இல்லை ஆண்டவர் செய்கிறதுக்கு. ஹல்லேலூயா. சரி, அதிக நேரம் பேசுறது இப்போவே இல்லை, ஊக்கத்தோடு ஜெபிப்போம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற இனி நாம் அசட்டையில்லாதபடி, நாம் அதுக்கு தடையாளாதபடி அதை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சுதில் மதில் வாசமாயிருக்கேன் பரலோகத்தின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென். அப்பா கர்த்தாவே, இந்த வேலையிலும் உம்மை துதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. கர்த்தாவே, எங்கள் தடைகள், எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து ராஜா. ஆமென். இந்த ஜெபத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தாவே நீர் மன்னித்து ராஜா. இந்த வேலையிலும் தேவனே உம் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. செவியுள்ளவன் கேட்க கடவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாட்களில் கர்த்தாவே நாங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் பணத்தினாலே மற்றும் எங்களோட காரியங்கள் முடிந்து விடல் ராஜா. வசனத்தினாலும் கர்த்தாவே, ஜபிப்பதனாலும் கர்த்தாவே, இந்த ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தாவே நீங்கள் ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா. அவங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் தடைகளெல்லாம் மாற்றி அந்த பிள்ளைகள் கர்த்தாவே இந்த இடத்துல வந்து ஜபிக்கத்தக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அவங்க குறைகள் ஏதாவது இருந்தாலும் கர்த்தாவே எல்லாம் மாற்றி ராஜா. வேலையில் எங்கேதான் வேலைக்கு போயிருந்தாலும் சரி ராஜா, அப்பா அந்த வேலைகள் எல்லாம் நிவிருத்தியாய் முடித்து கர்த்தாவே இந்த 6 மணி ஜபத்துக்கு வந்து அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, அவங்க உள்ளத்திலே பேசுங்கப்பா. இந்த இரவு நேரத்திலும் கர்த்தாவே அறுவடையோ அப்பா மிகுதியா இருக்க, ஆட்களோ குறைவென்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த சபை கட்டுவதற்கு கர்த்தாவே ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க ராஜா. அப்பா, ஜபிக்கிறதுக்கு ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் மனம் இறங்குங்க ராஜா. அப்பா, இந்த ஆலய நாளை முழுதில் கர்த்தாவே இன்னைக்கு இந்த வசனம் அநேகர் உள்ளத்திலே கர்த்தாவே பேச கடவுது ராஜா. கர்த்தாவே, பிரதர் சொன்னது போல கர்த்தாவே நம்ம பணத்தினால மட்டுமல்ல கர்த்தாவே இந்த ஆலயம் கட்டுவது ராஜா, ஜபத்தினாலும் வல்லமையினாலும் எங்கள் துதியினாலும் கர்த்தாவே இந்த ஆலயங்கள் கட்டப்படணும் ராஜா. நாளைக்கு அநேக ஆத்மாக்கள் இங்க வந்து கர்த்தாவே ஜபிக்கத்தக்க உதவி செய்யுங்க ராஜா. நீங்க அற்புதத்தை காணவேன் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்க அற்புதத்தை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த சபை அதிசீக்கிரமாய் கட்டி முடிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. இதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ கர்த்தாவே எங்களுக்கு அறியாது ராஜா. அது பண தடையா இருக்கலாம், மனிதர்கள் தடையா இருக்கலாம், எங்கள் ஜப தடையா கூட எங்க குறைவா இருக்கலாம் ராஜா. அந்த குறைவுகள் எல்லாம் மன்னித்து ராஜா நீங்க பரிபூர்ண ஆசிரியத்தோடு இந்த சபையை கட்டுவதற்கு கர்த்தாவே அநேக ஆத்மாக்களை நீங்க எழும்பி தரும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு உள்ளத்திலையும் கர்த்தாவே நீங்க பேசும்படியாய் ஜபிக்கிறோமப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேலை கர்த்தாவே அப்பா சிறு குழந்தைகள் இருந்து பெரியோர் வரைக்கும் கர்த்தாவே சபையை கட்டுவதற்கு இங்க வந்து ஜபிக்கத்தக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, அந்த நாட்களை கையா 5000 ஜனங்கள் கர்த்தாவே அந்த இடத்துல கூடி வந்தார்கள் ராஜா. அந்த 2 மீன் 4 அப்பத்தை அந்த 5 ஐப்பத்தை கொண்டு கர்த்தாவின் அற்புதத்தை செய்த தேவனே, இந்த இடத்துல கர்த்தாவே நீங்க பெரிய அற்புதத்தை நீங்க செய்யும்படியாய் ஜபிக்கிறோமாப்பா. கர்த்தாவே, நீங்க மனம் இறங்குங்க ராஜா, மனம் இறங்குங்க ராஜா. அநேக உள்ளத்துல இந்த இரவு நேரில் நீங்க பேசும்படியா ஜபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இவங்க ஜபத்திலும் கர்த்தாவே இவங்களை பலப்படுத்தி வழிநடத்துங்கப்பா. இன்னும் கர்த்தாவே இது 40 அல்ல கர்த்தாவே, ஐயா சொன்னது போல கர்த்தாவே அந்த 1000ல 100 மடங்கான கர்த்தாவே 1000க்கு அப்பா 500 ஜனங்கள் இந்த இடத்துல வந்து கூடி வந்து சேர்க்க கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, நீர் மனம் இறங்குங்க ராஜா, எங்கள் மேலே மனம் இறங்குங்க ராஜா. உள்ளத்திலே பேசுங்கப்பா. கடினமான இதயங்கள் இந்த நாட்களை உடைக்கப்படுவது ராஜா. அநேக
அநேகர் ஜபம் இல்லாத இருக்கிற கூரை போல அல்ல ராஜா. ஒரு குடும்பத்துல ஜபம் இல்லை என்று அது வீடு இல்ல அப்பா, கூரை இல்லாத வீடு என்று சொல்லியிருக்கிறது ராஜா. இந்த நாட்களை கர்த்தாவே நாங்கள் கூரை இல்லாத வீடுகள் அல்ல ராஜா. அப்பா கர்த்தாவே, கல்லு கர்த்தாவே, மண்ணு கொண்டு கர்த்தாவே கட்டுகிறது கட்டடம் அல்ல. ஜபத்தின் மூலமா இந்த சபையை கட்ட நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாட்களை நீங்க இறங்க கர்த்தாவே. நீங்க அற்புதத்தை அதிசய செய்யுமா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்வோம். ஆண்டவரே நன்றி 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 ராஜா. இம்மட்டமாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரோ, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா
ஹalleluya. இன்னொரு ஒருத்தர் ஜெபிங்க அப்படியே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. மே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றி நன்றி ராஜா. மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி உம்முடைய கிருபைக்காய் நன்றி ராஜா. ஹalleluya. மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகள் மதில் வாசம் பண்ணுகிற பரலோக தகப்பனே, ஆமென். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, அன்பு மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்த ஆமென். கர்த்தாவே, கிருபை மிகுந்தவரே, ஜீவாதிபதியே, எங்கள் தேவாதி தேவனே, கண்மலையே, கோட்டையே, எங்கள் அடைக்கலமே, எபினேசரே, எங்களை காண்கிறவரே, எங்களை காக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற தோத்திரை கர்த்தாவே. இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் சபையாக சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தாவே, எங்களுடைய வேண்டுதல் எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீ செவி சாய்க்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற தோத்திரை கர்த்தாவே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தாவே, எங்களுடைய வேண்டுதல் எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தாவே நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திரன் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, நீர் எங்களை காண்கிற தேவன் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிற அப்பா. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறோமோ கர்த்தாவே, அதை நீர் பரிபூர்ணமாய் நீர் முடித்து தர வேணுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. எங்கள் சபையின் காரியத்திற்காக தகப்பனே நாங்கள் பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம் ஐயா. என்ன தகப்பனே, எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர் கர்த்தாவே, எல்லா விதமான காரியங்களை நீர் தகப்பனே அகற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா வன்கண்கள், எல்லா பொறாமை, எரிச்சல், எல்லா விதமான ஆவிலிருந்து தகப்பனே நீர் விடுதலை கொடுத்து கர்த்தாவே இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டி முடிக்க அப்படிப்பட்ட கிருபை நீர் தர வேணுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, இதோ எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் மூலமாக அநேகர் கர்த்தாவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களில் நீர் கிரியை செய்யும் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு உள்ளங்களில் கிரியை செய்து தகப்பனே சபைக்காக, ஆலய கட்டு பணிமானிக்காக தகப்பனே, ஒவ்வொரு உகந்த தகப்பனே அவர்கள் மனமார்ந்த தகப்பனே உமக்கு செலுத்த அப்படிப்பட்ட கிருபை நீர் தர வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, நீர் கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காரியத்தை கர்த்தாவே நீர் முடித்து தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுத்து நீர் பாதுகாத்து பலப்படுத்தல வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கும் போது எல்லா காரியத்தை நீர் தருகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களிலே பேசும் கர்த்தாவே. இது அந்த 10,000 சிமெண்ட் மூட்டைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பொருட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா பொருட்களை ஆட்கள் உதவி கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சீக்கிரத்திலே தகப்பனே அதை நாங்கள் கட்டி முடிக்க, ஆம் தகப்பனே, அதை நாங்கள் கண்ணோக்கி பார்க்க அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு, எங்களுடைய சபைக்கோ அநேகருக்கு நீ காண்பிக்க வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, இம்மட்டம் நடத்தின தேவன் இனியும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுடைய ஊழியக்காரர் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் தகப்பனே அவர் சோர்ந்து போகாதபடி தகப்பனே எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைத்து தகப்பனே ஆலயத்தை கட்டி முடிக்க அப்படிப்பட்ட கிருபை நீர் தர வேணுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஆம் ராஜாவே, உம்மை நம்புகிறோம் தகப்பனே. இந்த ஸ்தலத்திலே தகப்பனே ஏறெடுக்க ஒவ்வொரு ஜபத்திற்கும் என் கண்கள் காண்கிறது, என் செவிகள் கேட்கிறது என்று சொன்ன கர்த்தாவே. நீர் காண்கிற தேவன் கர்த்தாவே, நீர் கேட்கிற தேவன் தகப்பனே. எல்லா ஜபத்திற்கு நீர் பதில் தருகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது தகப்பனே. அதினதின் நேரங்களில் நீர் செய்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு உள்ளங்களில் நீர் பேசும் கர்த்தாவே. இந்த இரவு நேரத்தில் நீர் ஒவ்வொரு உள்ளங்களில் நீர் கிரியை செய்கிற ராஜா. சபை கட்ட வேண்டிய காரியத்திற்கு உதவி செய்ய அப்படிப்பட்ட பாரதிய ஸ்லாக்கியத்தை நீர் ஒவ்வொருவருக்கு நீர் தர வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. நீ செய்கிற தேவன் கர்த்தாவே. எதை செய்து சொன்னீரோ அதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. என்ன நோக்கத்தோடு அந்த இடத்தை நீர் எங்களுக்கு காண்பித்தரோ அதை பரிபூர்ணமாக நீர் முடித்து கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தரலப்பா. அநேக தேவைகள் கர்த்தாவே, உமக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்தரல கர்த்தாவே. தகப்பனே, உம்மால் ஆகாது, உம்மால் ஆகும் கர்த்தாவே.
உம்மால் ஆகும் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லா காரியத்திலும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களை நீர் பேசி இந்த இரவு நேரத்திலே கர்த்தாவே நாளைய தினத்திலே ஒரு அதிசயங்களை அற்புதங்களை காண செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபையினாலே நீர் பலப்படுத்துங்க கர்த்தாவே. அந்த கட்டுமான பணி எந்த தடை வராதபடி தகப்பனே ஏற்ற நேரத்தில் அதை முடிக்க என் தேவன் நீர் கிருபை செய்ய வேணுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. நீ ஜீவனுள்ள தேவன் கர்த்தாவே. நாங்கள் கண்ணு மண்ண வணங்குகிற தெய்வம் அல்ல, ஜீவனுள்ள தேவனை, உயிரோடு இருக்கிற தேவனை நாங்கள் வணங்குகிற ராஜா. எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், தோத்திரம் கர்த்தாவே. நீ செய்ய போவதற்காக நாங்கள் தகப்பனே முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக உள்ளங்களை நீர் எழுப்ப போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த கட்டுமான பணியை நாங்கள் சீக்கிரத்தில் தொடங்க அப்படிப்பட்ட கிருபையை நீர் தர வேணுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உண்மையே நம்புகிறோம் கர்த்தாவே. உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடேன்னு சொன்ன கர்த்தாவே. உம்மை நம்புகிறோம் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எந்த தடைகளோ வராதபடி, எந்த விதமான நாசம் மோசங்களோ வராதபடி தேவனுடைய கரத்தை இந்த காரியத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். நீர் முடித்து தாங்க ராஜா. சீக்கிரத்தில் அதை முடித்து கொடுப்பீர் ஐயா. எங்களுடைய யோசனைகளோ எங்களுடைய எண்ணங்களோ ஒன்றுமில்லை தகப்பனே. நீர் பெரியவராயிருந்து இந்த காரியத்தை நீர் நடத்தி தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து அந்த இடத்திலே உம்முடைய அதிசயங்களை காண செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ராஜா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தேவைகளை நீர் சந்தித்தல்லும். எல்லா தேவைகளையும் உமக்கு தெரியும் கர்த்தாவே. உமக்கு மறைவான காரியமே கிடையாது ராஜா. அப்படிப்பட்ட தேவன் இடத்தில் நாங்கள் கேட்கிறோம். இந்த காரியத்தை நீர் சீக்கிரத்தில் நடத்தி கொடுத்து அந்த காரியத்தை நீர் முடிக்க வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இன்னுமாக என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டுமோ ஒவ்வொரு காரியத்தை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். பலப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து எல்லா துதி கன மகிமையாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். நன்றி ஆண்டவரே. கேட்ட ஜெபத்திற்காக நன்றி ராஜா. நீ ஜெபத்தை கேட்டீரே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம்போ குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே.
அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே சேர்த்திடுவேன் அவர் சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தமோ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே இன்ப காணா தேசமதை கண்களினால் காண்கிறேனே இன்ப காணா தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசிக்கலாம். இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம் கட்டும்போது எப்படி வைக்கப்பட்டதான்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டதான். எல்லாமே அப்படி தானே, ஒரு கல் மேல் ஒரு கல் தானே வச்சு கட்டுவாங்க. அப்படி தான் கட்டினாங்க. கர்த்தருடைய ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. யார்? செருபாபேல் கட்டிய ஆலயம். ஆனால் இந்த ஆலயங்களை நீங்கள் நல்லா பாருங்கள். இது 3வது ஆலயம் அவர் செருபாபேல் கட்டும்போது. ஃபஸ்ட்டு சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. அடுத்து நெகேமியா அதை மறுபடியும் உடைக்கப்பட்டது. நெகேமியா ஒரு முறை அதை சீர்படுத்தி கட்டுகிறாரு. அடுத்து இப்போது செருபாபேலை கொண்டு கட்டுகிறாரு. ஆனால் இந்த ஆலயமும் என்ன பண்ணுச்சு? இந்த ஆலயத்தை பற்றி இதுவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 70ஆம் நூற்றாண்டில் இடிக்கப்பட்டதாக பார்க்குறோம். ஆதாரங்களில் வரலாற்று சூழலில் பார்க்கும்போது 70வது வருஷத்தில் இடிக்கப்பட்டது என்று பார்க்குறோம். அப்போது இயேசுவானவர் இந்த ஆலயங்கள் கட்டுவதும் இடிப்பதும் கட்டுவதும் இடிப்பதும் இந்த 3 சம்பவம் இங்கே நடந்திருக்குது. இது அப்போது கட்டுவதற்கு பிரயாசப்பட்டு கட்டியிருக்காங்க, அப்புறம் மறுபடியும் இடிக்கப்பட்டிருக்கு, மறுபடியும் கட்டுவது. இது எதனால் இடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆண்டவர்கிட்ட மத்தேயு 24 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சொல்லப்படும். மத்தேயு 24:2 சீசர்கள் இந்த ஆலயத்தினுடைய மகிமையை பிரதானத்தை பார்த்து சீசர்களோடு சொல்லுவாங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போது இங்கே கட்டப்படுது. அப்போது இந்த ஆலயத்தை குறித்து ஒரு பிரதானமாக சீசர்கள் 46 வருஷம் ஆச்சு அது கட்டுறதுக்கு. அப்போ இந்த ஆலயத்தினுடைய மகிமையை சொல்ல வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் கட்டுவேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 19 சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த என்ன பண்ணுவேன்? 3 நாளைக்குள்ள எழுப்புவேன். ஆனால் அவர் சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். ஆனால் சரீரமாகிய ஆலயத்தை இடித்து போட்டார்களா? போடலையா? இயேசுவை இடித்து போட்டு 3 நாளைக்குள்ள அவர் திருப்பி உயிரோட எழுந்தாரா இல்லையா? இந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சு 3 நாளில். அவர் கைகளால் கட்டப்பட்டது சொல்ல இந்த ஆலயத்தை. ஆனால் அந்த இடத்துல அது சொல்லுவார் பாருங்கள். மத்தேயு 24 ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இது இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லுவார். மத்தேயு 24 பாருங்க. கட்டுவதும் இடிப்பதும் ஆண்டவருடைய. இப்போது சரி, இது கைகளால் கல்லால் கட்டப்பட்டாலையும் இயேசுவாகிய அவருடைய சரீரமான ஆலயத்தை ஏன் இடித்து போடணும்? அதை 3 நாளைக்குள்ள ஏன் எழுப்புவேன்னு சொல்கிறாரு. எதனால் இயேசுவின் சரீரம் ஆலயம் இடிக்கப்பட்டது? எதனால் இடிக்கப்பட்டது சொல்லுங்கள். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஒன்றும் தெரியாதுன்னு கேட்கல. எதனால் இடிக்கப்பட்டது?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக பாவங்களை செஞ்சதுனால அவளை சிலுவையில் அடித்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் மரண அக்னிகளை தள்ளினாங்க. அப்படி தானே? அவர் நிறையா பாவம் செஞ்சாரா? நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமாய் அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் அடிக்கப்பட்டு அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்து 3ஆம் நாளில் நீதியின்படி அந்த பாவம் செய்ததுக்குரிய சம்பளமாக நாம் செய்த அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் அவர் சுமந்து கொண்டு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து அந்த ஆலயத்தை இடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். யார்? தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை இடிக்க ஒப்பு கொடுத்தார். அப்போது இந்த 3 ஆலயங்களும் இடிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பாவம். தேவனை விட்டு விலகி போய் விக்கிரகங்களை ஆராதிக்கிறதும் தேவனுக்கு கோபம் மூட்டும் போது தேவன் அவர்கள் நடுவில் இல்லாதபடி அங்கேருந்து கடந்த போது அவருடைய அந்நியர்கள் இடத்துல விட்டு விடும்போது அந்நியர்கள் வந்து இவர்கள் ஆளுகை செய்யும்போது இந்த ஆலயங்களை இடித்து போடுகிறவர்களாக இருந்தார். யாருடைய பாவம்? தன் ஜனங்கள் செய்த பாவத்தினாலே அவருடைய ஆலயம் என்ன பண்ணது? 3 ஆலயம் கட்டப்பட்ட 3 ஆலயம் இடிக்கப்பட்டதுக்கு காரணம் ஜனங்களுடைய பாவம். அவர் இடித்து போடலை. அவருடைய தன் ஜனங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் விட்டு வெளியே போனார். அந்நியர் இடத்துல ஒப்பு கொடுத்தார். மீண்டும் மனம் திரும்பி தேவனிடத்தில் கதறுவார்கள். மனம் இறங்கி திருப்பி ஆலயத்தை கட்டுவார். இப்படி தான் இந்த 3 ஆலயத்தை நீங்கள் பாருங்களேன். ஒவ்வொரு டைமும் இப்படியாக ஆண்டவர் திருப்பி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை நான் உண்மையே சேவிப்போம் அப்படின்னும் போது ஆண்டவர் மறுபடியும் ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு நெகேமியா எழுப்பினார், ஒரு செருபாபேலை எழுப்பினார். இப்படியாக கட்டப்படுது நம்முடைய ஆலயம். ஆண்டவர் நமக்காக இடிக்கப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார், நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. இப்படிப்பட்ட முன்பதாய் கட்டப்பட்ட 3 ஆலயங்களும் இடிக்கப்படுறதுக்கு காரணம் நம்மளுடைய அக்கிரமங்கள் தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவம் தான். தேவனுக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்யும்போது எசேக்கியேல் பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் 6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்களுக்கு கோபம் மூட்டுவார்கள். அவர்கள் கோபத்தினாலே அவர்கள் பண்ணுகிற அந்த காரியங்களை பாருங்கள். அவர்கள் கட்டின எல்லா காரியத்திலும் அவருடைய அந்த கோபத்தினால் எசேக்கியேல் வந்து 8:6 பாருங்களேன். 8:6 எசேக்கியா 8:6. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ பாருங்க. இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுனால அடுத்த வசனம் அதிலே பாருங்க. எசேக்கியேல் 8:16 பாருங்க. ம் ம் ஆ ம் ம் யாரை கர்த்தருக்கு முதுகு காமிச்சிட்டு சூரியனை நமஸ்கரிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது தேவன் அங்கே நடுவில் எல்லாமே வெளியே போயிடுறாரு. கடைசியில் சிறைப்பட்டு போகிறாங்க. ஆலயம் இடிக்கப்படுது, ஒன்றுமில்லாமல் போகுது. மனம் திரும்பும்போது தேவனுடைய கிருபையாய் மறுபடியும் ஆலயம் கட்டப்படுகிறது. நம்முடைய ஆலயம் கட்டப்படும் போது நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் எங்கள்படி வாழ்ந்தோம், இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் ஏன் ஆலயம் கட்ட தாமதமாகுது? மனம் திரும்ப வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்குது. இன்னும் ஆலயத்துக்காக ஜெபிக்க வேண்டியவர்கள் உணர்வடையாத நிறைய பேர் இருக்கிறோம். உணர்வடையாதபடி நம்ம சபை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலயம், நாம் ஜெபிக்கணும். நாம் போகாமல் நம்ம கொடுக்குற பணம் பரலோகத்துக்கு போயிட்டு நீங்கள் போகலன்னா என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? பரலோகத்தில் உங்கள் பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் போகலன்னா அதை சுதந்திரிக்க முடியுமா? அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம கொடுக்குற பணத்தை காட்டிலும் நம்ம முதல்ல போயிருக்கணும். அங்கே போனால் தான். ஒருவேளை பணம் கொடுக்கலன்னா கூட நம்மளை கொடுத்துருந்தோம்னா, அதாவது ஜெபத்தை கொடுத்தோம்னா அங்கே போயிடலாம். ஆனால் ஒருவேளை பணம் பரலோகம் போயிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. அப்போது தேவனிடத்தில் அந்த ஆலயம் கட்டப்படும் ஒவ்வொரு டைமும் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட தன் பாவங்கள் அறிக்கை, நான் உண்மையே சேவிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் மனம் வருந்தி திரும்பி வரும்போது தேவன் அவளை பாவங்களை மன்னித்து மறுபடியும் அவளை பாதுகாத்து அந்நியர்களிலிருந்து விடுவித்து அவளை தனியாக அவளை ஆசீர்வதித்து அவளை நடத்தி தனக்கு ஒரு ராஜ்யங்களை உண்டாக்கி
அவளை தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு கிருபையை தேவன் தருகிறார். தேவன் அவர்கள் அடிகளே, நம்முடைய ஆலயத்தை கட்டும்படியாக, இந்த ஆலயத்தை கட்டும்படியாக நாம் எப்போதும் மன்னன் திரும்பி இந்த எசேக்கியேல முதுகை காட்டினது போல, சூரியனை நமஸ்கரித்தது போல, அந்நிய விக்கிரங்களை நமஸ்கரித்தது போல அநேக காரியங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம மற்ற எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுக்கும்போது அது தேவன் செய்வதற்கு அது தடையாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 59 2ஆம் அதிகாரத்தில், செய்யக்கூடாதபடி என்ன பண்ணல, கர்த்தருடைய கை குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடி மந்தமில்லை, உங்கள் அக்கிரமங்களே அவருக்கு மதில்னா என்ன ஆகும், ஒரு மதில் சுவருக்கு பின்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், எப்படி பார்க்க முடியுமா? முடியாது. பாவம் செஞ்ச உடனே ஆதாம் ஆண்டவர் அதுக்கப்புறம் பார்க்க முடியல, சத்தத்தை கேட்டு தான் ஓடி ஒளிஞ்சான். சொல்லுது புரியுங்களா? பாவம் செஞ்சவன முதலாவது என்ன வந்தது தெரியுமா? எல்லாம் பார்ப்போம். அதே 3:7 பார்த்தீங்கன்னா, பாவம் செஞ்சவொடனே அவள் கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அதுக்கு முன்னாடி குருடாக இருந்தாங்களா? குருடாவை படைச்சார் ஆண்டவர்? குறையாவா படைச்சார்? இல்லை, கண்கள் இருந்தது. அப்போ எப்படி ஒரு கண்கள் வந்ததுன்னா, பாவத்தின் கண்கள் வந்தது. ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படாத ஒரு காரியம் என்னென்னா, பரிசுத்தத்தின் கண்கள் அடைக்கப்பட்டாச்சு. அது ஒரு கண்ணு வந்தது, இன்னொரு கண்ணு போனது அங்கே சொல்லலை, ஒரு கண்ணு போயிடுச்சு. தேவனை பார்க்கக்கூடிய அந்த பரிசுத்த கண்கள் போய் விட்டாச்சு, இழந்து போயாச்சு. அந்த கண்கள் இல்லை, ஆனால் தான் பார்க்க முடியல. பார்க்க முடியாத காரணம் இன்றைக்கி ஏன்னா, தேவனை நம்ம இன்றைக்கி ஜபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஏன் இன்றைக்கி பார்க்க முடியல? மோசே கேட்பார், ஆண்டவரே என் மேலே கிருபையாக இருக்கிறீங்களே, நாம் பார்க்கணும். சரி, என்னிடத்துல வரோம் ஒரு கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யாத்திரை 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் வாசிங்க, பாருங்கள், டைம் இல்லை. அப்போது என்னிடத்துல ஒரு இடம் இருக்க, கண்மலையில் வெடிப்பில் வைக்கிறேன். ஆனாலும் என்ன பண்ண, என் பின்பாகத்தை நீ பார்ப்ப, என் முகத்தையோ என் முன்புறத்தை நீ பார்க்க முடியாது, என் முகத்தை காண மாட்டேன், என் முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஏங்க, ஆண்டவர் தகப்பன் பிள்ளையை பார்த்தா, பிள்ளை தகப்பனை பார்த்தா பிள்ளை செத்து போகிறானா எப்படி இருக்கும்? அவருடைய சாயலில் அவருடைய குமாரன் ஏன் வந்தது? பார்த்தா செத்து போயிடும், பார்த்து ஒருவோட இருக்க முடியாது. ஏன் வந்ததுன்னா, இந்த ஆதாம் செஞ்ச உடனே ஆண்டவரை பார்க்க முடியல, பார்த்தா என்ன பண்ணுறான், பயந்து ஒளிஞ்சிட்டான். இந்த பாவம் இன்னைக்கு நம்ம முதுகை காட்டி ஆண்டவரை விட்டு தூரம் ஓடுகிறோம், ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். தேவனுடைய ஆலயம் கட்டப்படனா மனம் வருந்தி கெட்ட குமாரன் சொல்லி பார்க்குறோம். அவனுடைய காரியத்தில் திரும்பி தேவனிடத்தில் தகப்பனிடத்தில் வரும்போது அவனை விலையுயர்ந்த வஸ்திரத்தினாலும் முத்திரை மோதிரத்தினாலும் அவனை குழுப்படி வஸ்திரத்தினாலும் அவரை கனப்படுத்தி அங்கே அவனுக்காக ஒரு விருந்து ஆயத்த பண்ணப்படுகிறது. அப்போது திரும்பி வருவது எப்போ என்று தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆலயம் கட்டி தருவதற்கு தேவன் ரெடியாக இருக்கார். நம்ம எத்தனை பேர் தேவனை நோக்கி கதறவும் நோக்கவும் இருக்கிறோம்? தேவன் கட்டி தராதற்கு நம்ம அநேக கேள்விகள் வைப்போம். என்ன ஆண்டவருக்கு ஏன் பார்க்க முடியல ஆண்டவர்னா, அதுதான் பாவம் என்ன பண்ணுது. இப்போ ஆண்டவர் ஏன் ஆதாம் கூடும்போது ஆதாமை எங்கே இருக்கிறேன்னு கேட்டார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா ஆண்டவர் பார்க்கலன்னா ஆதாமை சுற்றினா பாவம் மூடி, பாவத்தை அவர் பாராத சுத்த கண்ணர், அக்கிரமத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று வசனம் இருக்கிறது. அவர் அக்கிரமத்தை பாவத்தை நோக்கார் என்று சொல்லுவோம். அப்போது யார் மனுஷன் நம்மளுடைய பாவங்களை நம்மளை மூடிக்கிறோம், தேவன் நம்மளை பார்க்க முடியல. அதனால தான் சோதம் குமாரா பட்டணத்தை பார்க்கும்போது என் பாவம் பரலோகத்தில் எழுச்சி போய் பார்க்கும்படியாக தூதர்கள் இறங்கி போனாங்க. 3 பேர் வந்தாங்க. கர்த்தரோட 2 தூதர் வந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே போக மாட்டார், 2 தூதர்கள் தான் அங்கே போவாங்க. சரிங்களா? தேவன் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அப்போது நம்மளுடைய காரியங்களை பிழைகளை நீக்கி தேவனிடத்தில் நம்ம தாழ்த்தி உட்காரும்போது, அன்று யோனா நினைவே பட்டணத்தில் போகும்போது ஜனங்கள் மனம் திரும்பின ஒரு காரியத்தில் ஆண்டவர் மனம் மாறிய தேவன், ஒரு பொல்லாங்குக்கே மனம் மாறின தேவன் நன்மைக்கு எத்தனை அதிகமாக எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கிறார். செய்ய விரும்புகிற ஒரு காரியம் இது. செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். ஆகையால் நம்ம வீட்டில் கூட ஒவ்வொருவருக்கும் ஜெபிங்க, மறக்காமல் ஜெபிங்க. கர்த்தர் கட்டும்போது அதை ஒருவராலும் தடைபட முடியாது. ஹல்லேலூயா. இந்த வேளையில் அப்படியாக ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த வேளையில் ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா மை சிங்கக்குட்டிகள் அந்த என்ற பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல் குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். கண்ணிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். கண்ணிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஜெபிக்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்படியே ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கடைசி ஜெபம் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஏறெடுத்த இவ்வளோ வேலைகள் மத்தியிலும் கூட உம்முடைய சமூகத்திலே வந்த உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே இந்த வேலையில் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவருடைய கிருபை இரக்கம் அவருடைய பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் பட்டினியாக இருந்து தாழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்க்கிறோம். அப்படியே குறைவில்லாதபடி நிறைவாக இருக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கூட இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய அநேக ஜெப வீரர்களை ஜெப பங்காளர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 1,00,000 பேர் ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே சொல்லியிருந்த காரியங்களிலே உடைய கிருபை இருக்கட்டும். அநேக ஜெப ஆவியினாலே துதியின் ஆவியில நிரப்புங்க அப்பா. இந்த ஆலய கட்டுமான படியில நீர் எதிர்பார்த்திருந்த விண்ணப்பங்களும் ஜெபமும் ஏறெடுக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. அறுவடை மிகுதி, ஆட்களை குறைவு ஆண்டவரே. ஆட்களை தாரும் ஆண்டவரே. நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவரே நீர் அப்பா நீ ஜெபத்தை கேட்டு செய்த என் தேவன் இந்த நிலையில ஜெபிக்கக்கூடிய அநேக ஜெபவர்களை எழுப்பித்தாங்க. உடைய சித்தத்தையும் உடைய நீதியை நிறைவேற்றுகிற எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் குறைகள், குற்றங்கள், பலவீன மீறுதல்களை மன்னிங்க அப்பா. ஒவ்வொருவரையும் கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த நிகழ்ச்சியை ஜெபித்ததும் பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவினர் நடத்துதலும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. நாளைக்கு